இதனால தான் சொல்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் இந்த நாய்ஸு, ஆயில் லீக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அது கரெக்டாக எக்ஸ்க்ளூசிவாக எங்கேருந்து வருது, அதுக்கு டிஸ்மேண்டில் பண்ணி ரீஃபிட் பண்ணுறதுக்கான காசு எவ்வளோ ஆகுங்கிறது எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார் வாங்க. இல்லை டீலர் சொல்கிறது அப்படி நம்பி ஜஸ்ட் லைக் ஒன்றும் இருக்காது நீங்களாக ஒரு அசம்ப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா, ஹெட் கேஸ்கெட்டு இது 5000 ருபீஸ்க்கு மேலேங்க. இதனுடைய காஸ்ட்டு, இந்த பெல்ட்டு, இந்த டென்ஷனரு, இந்த ஐலரு, வாட்டர் பம்பு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 18,000 20,000 வரைக்கும் வருது. ஆயில் லீக்கு கூலண்ட்டில் மிக்ஸ் ஆகுது இல்லையா, அதுக்கான காரணம் இந்த பாருங்க, இந்த ஆயில் கூலர் தான் ஃபால்ட்டு. ஸோ இந்த ஆயில் கூலர் மாற்ற போகிறோம். இந்த ஆயில் கூலர் கிட்டத்தட்ட 6,000 ரூபாய். சரியா? இந்த ஹோஸ் மட்டுமே 9,000 ருபீஸுங்க. நம்ம முடியல, நம்ம இதாகணும். போல்டு மட்டுமே கிட்டத்தட்ட 700 800 வருது. அப்போ இந்த போல்டு மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வந்துடும். இந்த வாஷர்லாம் சேர்த்திங்கன்னா வாஷருமே கிட்டத்தட்ட 200 250 ரூபா வரும். அப்போ இந்த இதெல்லாமே மட்டுமே ஒரு 13,000 கிட்ட வந்துடும். இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த காரில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு? இதனால தான் சொல்கிறோம், ஜஸ்ட் ஆயில் லீக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா கேஷுவலாக எடுத்துடாதீங்க. அந்த ஆயில் லீக்கோடைய சீரியஸஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் லீக் எடுத்துகிட்டு போகணுன்னா தயவு செஞ்சு அந்த காரை வாங்காதீங்க. சரியா? நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.